ஓகே. இப்போ க்ளவுட் சர்வீஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஓகேவா? இது வந்து சாம்பிள் பார்த்துருக்கோம். இதே இதில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே. இது வந்து க்ளவுட் சர்வீஸ் மாடல். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் ஏ சர்வீஸ். இது வந்து எதில் கொடுக்குறாங்கன்னா AWS, கூகுள், அப்புறம் மைக்ரோசாஃப்ட், அசூர், IBM எல்லாமே கொடுக்குறது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சர்வீஸாக பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே அதில் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்ன இருக்குன்னா பிளாட்ஃபார்ம் அஸ் ஏ சர்வீஸ். பிளாட்ஃபார்ம் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாரு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் உனக்கு என்ன CPU வேணும், என்ன ஸ்டோரேஜ் வேணும், என்ன மெமரி வேணும், எந்த அளவுக்கு நெட்வொர்க் ஸ்பீடு வேணும். ஓகேவா? இப்போ நீ வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ரெடி பண்ணியிருக்க அப்படின்னா அந்த மொபைல் அப்ளிகேஷனுக்கு எத்தனை யூசர் வருவாங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஓகேவா? இப்போ வாட்ஸ்அப் அப்படின்னா யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? எல்லாருமே யூஸ் பண்றாங்க. அதே இது டெலகிராம் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க? டெலிகிராம் கம்மியாக யூஸ் கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆப்புக்கும் எவ்வளோ யூசர் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கணிப்பு இருக்கும். ஓகேவா? இப்போ 10,000 யூசர் இருக்காங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா பிளான் பண்ணி தான் ஒரு 12,000 யூசர் 13,000 யூசருக்கு தான் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சப்போஸ் திடீர்னு யூசர் அது இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்பில் உனக்கு வந்து இத்தனை கஸ்டமர் இருப்பாங்க அப்படின்னா அதுக்கு எத்தனை சர்வர் வேணும், அந்த சர்வரோட சைஸ் என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீ செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ணுறது தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேவா? அப்போ இதுக்கு முன்னாடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா அது வந்து உனக்கு என்ன கிச்சன் இதை வச்சு சாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஒரு பிஸா ரெடி ஆகுது அப்படின்னா எப்படி ரெடி ஆகுது அப்படிங்கிறது சொல்கிறேன். இதை வச்சு கிச்சனில் ஒரு வேலை நடக்கும். கிச்சனில் இந்த தக்காளி வெங்காயம்லாம் இருந்தால் தான் இதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்புறம் செஃப் வந்து சமைச்சா தான் அது ப்ராடக்டாக மாறும். ஓகேவா? அந்த இது தான். இதே கதையில் இங்கே என்னன்னு பார்த்தான்னா நீ வந்து உன்னோட அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு உன்னோட சர்வரை செலக்ட் பண்ணணும், டேட்டாபேஸு ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணணும், அப்புறம் எவ்வளோ ஜிபி ரேம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணணும், நெட்வொர்க் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? சாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா நீ ஒரு லேப்டாப் வாங்க போகிறேன்னு வச்சுக்கியா. நீ லேப்டாப் வாங்க போகும்போது உன்னோட லேப்டாப்புக்கு என்ன கான்ஃபிகரேஷன்லாம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பா. அப்படி தானே? ஒன்று 8 GB ரேம் இருக்கணும், இல்லைனா 16 GB ரேம் இருக்கணும், 500 GB ஹார்ட் டிஸ்க் இருக்கணும், இல்லைனா 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்கணும். அந்த ஹார்ட் டிஸ்க்கு SSD மாடலாக இருக்கணும், இல்லைனா NVM மாடலாக இருக்கணும். இப்போ லேட்டஸ்ட்டு. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் என்னென்னா நெட்வொர்க் என்னென்னா 1 GHz இருக்கணும், இல்லைனா 100 MBPS இருக்கணும். அதே மாதிரி ரேம் வந்து சொல்லிட்டேன். இந்த இது எல்லாமே இருக்கணும். வேறு ஸ்க்ரீன் பார்த்தோன்னா வைடாக இருக்கணும், இல்லைனா ஸ்மாலாக இருக்கணும், HD ரெசல்யூஷனாக இருக்கணும், ஃபுல் HDயாக இருக்கணும். அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அதுலேயே மவுஸ் பேட் வேணும், வெப் கேமரா வேணும். இது எல்லாமே இருக்கிறது எல்லாமே தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்கள் அதை காமிச்சு அதை காமிச்சேன். ஏன்னா டேரெக்டாக இப்போ நான் வந்து டேரெக்டாக உன்ட்ட நான் இதை வந்து சொன்னேன் அப்படின்னா கொஞ்சம் உனக்கு புரியாது. ஓகேவா? ஓகே ஓகே இப்போ இந்த ஒரு வெப்சைட்டு தான். இப்போ இது என்னென்னா நீ வெப்சைட்டு தான் லான்ச் பண்ண போகிற. அப்ளிகேஷன் வச்சாலும் சரி, வெப்சைட்டுன்னு வச்சாலும் சரி, அந்த வெப்சைட் வந்து எப்படி ரன் ஆகும் அப்படிங்கிறத நீ வந்து பேசிக்லேருந்தே புரியணும். ஓகேவா? இப்போ நீ வந்து இப்போ நம்ம கூகுள் மீட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல. இந்த கூகுள் மீட் என்ன ரன் ஆகிட்டு இருக்கோம்னு பார்த்தோன்னா பேக் எண்டில் இந்த மாதிரி சர்வரில் தான் ரன் ஆகிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ கூகுள் மீட்டே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சர்வர் வச்சுருப்பான். அந்தந்த ரீஜனில் ஒரு சர்வர் வச்சுருப்பான். ஓகேவா? அப்போ நெட்வொர்க் ஸ்பீடு இவங்களுக்கு இவ்வளோ ஸ்பீடு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கெஸ் பண்ணி சர்வர் இருக்கும். ஸோ அதுதான் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? பிளாட்ஃபார்ம் அது கூட என்னென்னா கூகுள் மீட்டோட அப்ளிகேஷன் ரன் ஆகும். ஓகேவா? அப்ளிகேஷன் ரன் ஆகுறது தான் இந்த இடம். அதுதான் பிளாட்ஃபார்ம். சாரி, நான் ஃபஸ்ட்டு சொன்னது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் இப்போ சொல்கிறது தான் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? பிளாட்ஃபார்மில் என்ன வரும்னா அது வந்து என்ன அப்ளிகேஷனோட OS என்ன வேணும் அப்படிங்கிறது வேணும். ஓகேவா? அப்ளிகேஷனுக்கு வந்து PHPயில் ரன் ஆகணுமா இல்லை ஜாவாவா அப்படிங்கிறதுலாம் உண்டு. ஓகேவா? ரன் டைம்னு சொல்லுவாங்க. இதை ஒரு சாஃப்ட்வேர் வந்து எதில் ரன் ஆகும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சது ஜாவா அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ பைத்தான், கோ லாங்குவேஜ்லாம் வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து பழைய டாக்குமெண்ட்டு அது இருக்குது. அது என்ன வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். நம்ம என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இது எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகேவா? OS வேணுமா இல்லை பைத்தானா ஜாவாவா எதுனாலும் இன்ஸ்டால் பண்ணி நம்ம கான்ஃபிகர் பண்ணி வெப்சைட்டை ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே இது பிளாட்ஃபார்ம் அஸ் ஏ சர்வீஸ்க்கு நீ போனோன்னா இந்த ரெண்டையுமே சேர்த்து அவங்க தந்துடுவாங்க. ஓகேவா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் பிளாட்ஃபார்மும் ஒரே டைமில் செலக்ட் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக AWSஐ மேனேஜ் பண்ணோம். ஓகேவா? ஓகேவா? இது வரைக்கும் அவங்க மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. நம்மளோட வேலை என்ன இருக்கும்னா இந்த கோடை மட்டும் தான் டிப்ளாய் பண்ணி ரன் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? இன்றைக்கி வேணால் ஒரு சாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் மட்டும் பார்த்துருவோம். இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா?
ஓகே. அப்படின்னா உனக்கு வந்து இந்த விர்ச்சுவலைசேஷன்னா என்னன்னு புரிஞ்சிடும். சாஃப்ட்வேர் எஸ்ஏன்னா இது வந்து டேரெக்டாக இப்போ இந்த சாஃப்ட்வேர் எஸ்ஏ சர்வீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கூகுள் மீட் இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து என்னென்னா இந்த மாதிரி தான் அதாவது டேரெக்டாக அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறது தான் சாஃப்ட்வேர் எஸ்ஏ சர்வீஸ். இதில் என்னென்னா க்ளவுட் ஃபார்மேஷன் நினைக்கிறேன். ஓகேவா? க்ளவுட் ஃபார்மேஷன் அப்படி இருந்துச்சுன்னா சாஃப்ட்வேர் எஸ்ஏ சர்வீஸ். ஓகேவா? நம்ம வந்து ஒரு கோடு தான் கொடுப்போம். வெப்சைட் கோடிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிற மாதிரி கோடிங் கொடுப்போம். இந்த ரெண்டையுமே அது வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் சரி பிளாட்ஃபார்மையும் சரி அதுவே க்ரியேட் பண்ணி இதையும் டிப்ளாய் பண்ணி உனக்கு ப்ராடக்ட் வெளியே வந்துடும். ஓகேவா? அந்த இதை டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் சைட்டுன்னு பார்ப்போம். ஆன் சைட்டு அப்படின்னா நம்ம வந்து நம்ம பெர்மிஸ் சொன்னேன்ல, ஆன் பெர்ம் நம்ம தான் எல்லாமே மேனேஜ் பண்ணுவோம். ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராடக்ட் நம்ம தான் வாங்கணும், லேப்டாப் வாங்கணும், நெட்வொர்க்கிங், சர்வரு, ஸ்டோரேஜு, எல்லாமே நம்ம தான் வாங்கணும். வாங்கிட்டு அதில் விர்ச்சுவலைசேஷன் தேவை அப்படின்னா நம்ம தான் விர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும். அப்புறம் நம்மளுக்கு தேவையான ஓஎஸ் என்னெல்லாம் வேணுமோ அதை இன்ஸ்டால் பண்ணிடணும். இப்போ டேட்டாபேஸ்க்கு ஒரு இது இருக்கும், அப்ளிகேஷனுக்கு ஒரு இது இருக்கும். விண்டோஸா, மேக்கா, லினக்ஸா, அது எல்லாமே பார்த்துக்கலாம். மிடில் வேரு, ரன் டைம் இதெல்லாம் என்ன பார்த்தோன்னா ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகணும்னா ஜாவா வேணுமா, பைத்தான் வேணுமா, அது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுறது, அதோட டிபெண்டன்சி எதுவும் வேணும் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே இது. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் என்னென்னா டேட்டா என்னென்னா நம்மளோட டேட்டாபேஸு எல்லாமே இது தான். ஓகேவா? அதுவுமே நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணி மேனேஜ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷனுக்கு வரும். அப்ளிகேஷனோ வெப்சைட்டோ அதை ஹோஸ்ட் பண்ணி லைவுக்கு கொண்டு வர்ற வரைக்கும் நம்ம தான் இந்த இவ்வளோ வேலையும் நம்ம பார்க்கணும். ஓகேவா? இந்த ப்ளூ கலரோ க்ரீன் கலரோ வச்சுக்க, இது எல்லாமே நம்ம மேனேஜ் பண்ணணும். இதை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சது தான் இந்த சர்வீஸ். ஓகேவா? இப்போ ஏடபிள்யூஎஸ் இந்த வேலை எல்லாமே அவங்களே பண்ணதை நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இவன் க்ரியேட் பண்ணான். ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரஸை சர்வீஸாக கொடுத்தான். என்னென்னா நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், சர்வர் அப்படின்னா சிபியு, ரேம் ரெண்டுமே சேர்ந்து வந்துடும். ஓகேவா? ஸ்டோரேஜ் தனியாக தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்புறம் நெட்வொர்க்கும் நம்ம தனியாக தான் கால்குலேட் பண்ணணும். ஒரு சர்வரை ஃபிசிக்கல் சர்வரை வந்து விர்ச்சுவலாக தந்துடுவான். அதில் நம்ம என்ன ஓஎஸ் வேணுமோ அதுவே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஓஎஸுக்குமே என்னென்னா அவனே கொடுத்துருவான். ஓகேவா? அவனோட வெப்சைட்டில் விர்ச்சுவலைசேஷன்லேயே தந்துடுவான். ஓஎஸ், மிடில் வேர் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து இந்த ஓஎஸ் நம்ம செலக்ட் பண்ணி மிடில் வேர் என்ன வேணுமோ அதை இன்ஸ்டால் பண்ணி டேட்டாபேஸு, MySQL, Oracle அப்படிங்கிறதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம அப்ளிகேஷனாக வெப்சைட்டாங்கிறத பேஸ் பண்ணி நம்ம லான்ச் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ். இதில் வந்து என்னென்னா பேசிக்காக புரிய வேண்டியது விர்ச்சுவலைசேஷன் வரைக்கும் ஏடபிள்யூஎஸ் மேனேஜ் பண்ணோம், மற்றது எல்லாமே நம்ம தான் மேனேஜ் பண்ணணும். சரியா? இப்போ நம்ம ஒரு சர்வர் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கையில் ஃபிசிக்கல் சர்வர் எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஒரு சர்வர் நீ ஒரு லேப்டாப் வாங்க போகிறோன்னா அதில் லேப்டாப்பில் ரேமு, ஹார்ட் டிஸ்க்கு, சிபியு, மெமரி எல்லாமே இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தால் தானே லேப்டாப்பு. அதே மாதிரி சர்வரை வந்து அவன் விர்ச்சுவலாக தந்துடுவான். ஓகேவா? அப்புறம் பிளாட்ஃபார்ம் அஸ் ஏ சர்வீஸ் சொன்னேன்ல, இப்போ வந்து பார்த்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது வந்து அவன் க்ரியேட் பண்ணிடுறான். இப்போ பிளாட்ஃபார்மில் என்ன ஓஎஸ் வேணும், என்ன ரன் டைம் சாஃப்ட்வேர் வேணும், அது எல்லாமே இதில் நம்ம செலக்ட் பண்ணி க்ரியேட் பண்ணோன்னா அது வரைக்கும் அவன் மேனேஜ் பண்ணிடுவான். நம்ம எதுவுமே மேனேஜ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இந்த ரெட் கலர் எல்லாமே அவன் மேனேஜ் பண்ணிடுவான். நம்ம தான் செலக்ட் பண்ணுவோம். இது நம்ம தான் செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு சில இது வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியதே இல்லை. அந்த இது வந்து எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? லேம்டா அது வந்து என்னென்னா சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எல்லாமே மேனேஜ் பண்ணுறது ஏடபிள்யூஸாக இருக்கும். நம்மளுக்கு அது வந்து எதில் ரன் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஓகேவா? லேம்டா வேறு என்ன இருக்குது, அப்படி ஒரு சில இது வந்து இருக்கும். ஓகேவா? க்ளவுட் செல்லாம் வந்து பேக் எண்டில் ரன் ஆகும். நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரு அந்த என்ன யூஸ் பண்ணணுமோ அந்த இது மட்டும் வரும். ஓகே. இந்த ரெண்டாம் இது வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும். இதில் வந்து என்னென்னா எஸ்ஏஏஎஸில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே சாஃப்ட்வேர் அஸ் ஏ சர்வீஸ். அந்த சாஃப்ட்வேர் வந்து எல்லாமே அவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? நம்ம வந்து கோட் மட்டும் டிப்ளாய் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட் லான்ச் ஆயிரும். ஓகேவா? ஓகே. இது அதே தான் நான் சொன்னது தான். ஓகேவா? இப்போ பப்ளிக் க்ளவுட்னா என்னன்னு தெரியுதுல்ல. பப்ளிக் க்ளவுட்னா
ஒரு பொதுமக்கள் எல்லாரும் போய் காசு கட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பப்ளிக் க்ளவுட். ஓகேவா? அது வந்து ஆர்கனைசேஷனும் யூஸ் பண்ணிக்கலாம், காமன் மேனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ரைவேட் க்ளவுட் அப்படின்னா மேக்ஸிமம் யார் வச்சுருப்பாங்க அப்படின்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அந்த மாதிரி. ஓகேவா? அவங்க வந்து தனியாக வச்சுருப்பாங்க. இப்போ ஐபிஎம், ரெட் ஹேட் இது எல்லாமே பெரிய பெரிய கம்பெனி. ஓகேவா? டெல் இது எல்லாமே இது அவங்களுக்குன்னு தனியாக ஒரு க்ளவுட் வச்சுருப்பாங்க. அவங்களோட சர்வர் எல்லாமே அதில் ரன் ஆகும். ஓகேவா? வெப் சர்வருக்கு மட்டும் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டு மற்றதெல்லாம் அவங்க ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த பப்ளிக் க்ளவுடும் ப்ரைவேட் க்ளவுடும் சேர்ந்தது தான் ஹைப்ரிட் க்ளவுட். ஓகேவா? நம்ம வந்து அதை ப்ரைவேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பப்ளிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹைப்ரிட் க்ளவுடை. அப்புறம் இதில் வந்து என்னென்னா ஆன் ப்ரிமிசிஸ் அப்படின்னு வச்சுக்கேன். ஆன் ப்ரிமிசிஸ் அப்படின்னா உன்னோட கஸ்டமர் திடீர்னு ஒரு 10,000 கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா நீ வந்து 10 சர்வர் போட்டு வச்சுருக்க. ஓகேவா? திடீர்னு ஒரு வாரம் கழிச்சு நீ ஒரு ஆர்டர் கொடுக்குற. அந்த ஆர்டர் கொடுக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 15,000 கஸ்டமர் வராங்க அப்படின்னா உனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 15 சர்வர் தேவைப்படும். ஓகேவா? அப்போ நீ திடீர்னு வாங்கி எல்லாம் கான்ஃபிகர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, இல்லைனா ப்ரீ பிளானாக கான்ஃபிகர் பண்ணணும். இது ஏற்கனவே சொன்னது தான். ஓகேவா? இந்த ஸ்லைடு காமிக்கல அப்படிங்கிறதுனால எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு சர்வர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் யூசர் கம்மியாகிட்டே இருக்கும். ஆமாம். இல்லை, இது என்னென்னா ஆன் பெர்மிஸுக்கு சொல்கிறேன். ஆன் பெர்மிஸ் அப்படின்னா இப்போ இதில் வந்து ஃபுல் லோடு இருக்குது. ஓகேவா? இதுதான் கரெக்டான யூசேஜ்னு வையா. கரெக்டாக சொல்லணும்னா இந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம வந்து புதுசாக ஒரு சர்வர் லான்ச் பண்ணுவோம். ஐடியலில் இருக்கும்போது இந்த அளவில் தான் யூசேஜ் இருக்கணும், சிபியோட யூசேஜ். இதுக்கும் கம்மியாக இருந்தாலும் நல்லது தான். ஓகேவா? யூசர் வர வர இன்க்ரீஸ் ஆகிக்கலாம். இவ்வளோ வரைக்கும் வரும்போது அதாவது 75%, 80% ரீச் ஆகிட்டா அப்போ அடுத்த சர்வருக்கு நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். இல்லைனா இதோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த சர்வரோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து வெர்டிக்கல் ஸ்கேலிங். ஓகேவா? இருக்கலாம் இப்படி வந்து உயர்த்துறது வந்து வெர்டிக்கல் ஸ்கேலிங். சப்போஸ் இது வந்து இவ்வளோ யூஸ் ஆகிட்டு இன்னொரு சர்வரை லான்ச் பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது வந்து ஹரிசாண்டல் ஸ்கேலிங். ஓகேவா? ஏன்னா சைடில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது வந்து ஹரிசாண்டல். இதை இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா ஒரே கான்ஃபிகரேஷனில் இன்னொரு சர்வரை லான்ச் பண்ணியாச்சு அப்படின்னா ஹரிசாண்டல் ஸ்கேலிங். ஆனால் நம்மகிட்ட வந்து ஒரு சர்வர் தான் இருக்குது, 10,000 யூசருக்கு மேலே வந்துட்டாங்க அப்படிங்கும்போது அதே சர்வரை கான்ஃபிகரேஷன் ஹையர் கான்ஃபிகரேஷனுக்கு மாற்றுறது வந்து வெர்டிக்கல் ஸ்கேலிங். ஓகேவா? புரியுதா? இது வந்து ஆன் பெர்மிசஸ் அப்படின்னா எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். 15 சர்வர் எக்ஸ்ட்ரா போட்டிருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த ஆஃபர் முடிஞ்ச பிறகு அந்த 15,000 கஸ்டமரும் போயிடுவாங்க. அப்புறம் வெறும் 10,000 கஸ்டமரை வச்சு தான் ஓட்டிகிட்ருப்போம். அப்போ என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ரா 15 சர்வர் வந்து சும்மா ரன் ஆகிட்ருக்கும். அது உனக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லு எல்லாமே வேஸ்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த கஸ்டமரே வரமாட்டாங்க அப்படின்னா அந்த 15 சர்வருக்குள்ள காஸ்ட்டும் உனக்கு வேஸ்ட். கரெக்டாக? அதை மிச்சப்பிடிக்கிறதுக்காக தான் ஏடபிள்யூஎஸில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சர்வர் எவ்வளோ யூஸ் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் லான்ச் ஆகும். ஓகேவா? சப்போஸ் நீ வந்து இவ்வளோ யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கேன், அத்தனை சர்வர் தான் இருக்கும். ஆட்டோ ஸ்கேலிங்கை பற்றி சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் யூஸ் ஆகிருக்கு அப்படின்னா இவ்வளோ தான் இருக்கும். ஓகேவா? இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இவ்வளோ தான் பில்லு வரும். சப்போஸ் இவ்வளோ நேரம் பில்லு லோடு வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி யூசர் லான்ச் பண்ணும். ஓகேவா? ஆவரேஜாக இது வந்து ஆவரேஜாக பார்க்குறது. ஓகேவா? ஆவரேஜாக 50% தான் இருக்கணும் அப்படின்னா சர்வர் என்ன பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். மெயின்டைன் பண்ணும்போது உனக்கு எக்ஸ்ட்ரா யூசேஜ் வரும்போது புதுசாக ஒரு சர்வரை லான்ச் பண்ணும். ஓகேவா? புதுசாக லான்ச் பண்ணும்போது ரெண்டையும் கம்பைன் பண்ணி அதே ஆவரேஜ் வருதான்னு பார்க்கும். அதே ஆவரேஜ் வந்துச்சுன்னா மெயின்டைன் பண்ணும். ஓகேவா? அதே இது அதிகமாகிட்டு மறுபடியும் 3 சர்வர் போட்டு அதோட யூசேஜ் அதிகமாகிட்டு அப்படின்னா எக்ஸ்ட்ரா போட்டுரும். ஓகேவா? எக்ஸ்ட்ரா ஒரு சர்வர் போடும். சப்போஸ் 3 சர்வர் போட்டு ஒரு சர்வர் கம்மியாகிட்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2லேயே மேனேஜ் பண்ண முடியுமான்னு பார்க்கும். இல்லைனா 4 சர்வர் போட்டுன்னா இப்போ இங்கே பாரு, இப்போ இதில் வந்து 3 சர்வர் போட்டிருக்கா, ஒரு சர்வர் ஃபுல் யூசேஜில் இருக்குது, ஒரு சர்வர் 2 சர்வர் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா இந்த சர்வரை டெர்மினேட் பண்ணிடும். டெர்மினேட் பண்ணிவிட்டு இந்த சர்வருக்கு 2க்கும் ஈக்குவலாக லோட் பிரித்து கொடுக்கலாம். ஓகேவா? அதுதான் ஆட்டோ ஸ்கேலிங் அண்டு
எலாஸ்டிக் லோட் பேலன்சரோட யூசேஜ். ஓகேவா? லோடை பிரித்து கொடுக்கறது தான் லோட் பேலன்சரோட வேலை. ஓகேவா? சப்போஸ் ஒரு 10,000 கஸ்டமர் வராங்க அப்படின்னா இங்கே வந்து 5,000 கஸ்டமராக அனுப்போம், இங்கே 5,000 கஸ்டமராக அனுப்போம். எல்லாத்தையும் ஒரே இடத்துல அனுப்பியாச்சு அப்படின்னா அந்த சிபியூ மட்டும்தான் லோடு அதிகமாகும். கரெக்டாக? அதனால தான் பிரித்து கொடுக்குறது. அதே மாதிரி இதே கான்செப்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீ வந்து பில் வைஸாகவும் பார்த்துக்கலாம். நீ திங்கக்கிழமை வந்து 50% தான் யூஸ் ஆகிருக்கு அப்படின்னா இதுக்கு மட்டும்தான் பில்லு வரும். ஓகேவா? சப்போஸ் செவ்வாய்க்கிழமை இது இவ்வளோ யூஸ் ஆகிருக்கு அப்படின்னா இவ்வளோ இதுக்கும் பில்லு வரும். எக்ஸ்ட்ரா சர்வர் லான்ச் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா பில்லு வரும். டெர்மினேட் பண்ணிட்டுனா உனக்கு அந்த பில்லு கம்மியாயிரும். ஓகேவா? இந்த கான்செப்ட். ஓகே, இப்போ நான் சொன்னது அதுதான். ஓகேவா? ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணோம். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஒரு சர்வரை லான்ச் பண்ணணும், ப்ளஸ் அதோட பில்லும் அதிகமாகவும். டெர்மினேட் பண்ணோம், கம்மியாக இருக்கும்போது டெர்மினேட் பண்ணோம், அப்புறம் வந்து பில்லும் கம்மியாயிரும். ஓகேவா? இதில் வந்து என்ன பார்த்தோன்னா ஏடபிள்யூஎஸோட அட்வான்டேஜ் நம்மளுக்கு வந்து முதல்ல அதிகமாக போட வேண்டியது இல்லை. கரெக்டாக? நம்ம வந்து ப்ராடக்டை வந்து ஃபிசிக்கலாக எதுவுமே வாங்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் நம்மளுக்கு இன்றைக்கி 4 சர்வர் தேவை அப்படின்னா அந்த 4 சர்வரை லான்ச் பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். நாளைக்கே நம்மளுக்கு 4 சர்வரும் தேவையில்லை அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு ஷட் டவுன் பண்ணிடுவோம். டெர்மினேட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் எல்லாமே பில் ஆயிரும். ஓகேவா? நீ வந்து லான்ச் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணாலும் சரி, எல்லாமே பில் ஆயிரும். பெர் செகண்டுக்கும் கால்குலேட் பண்ணுவாங்க. சிலது மினிட் வைஸ், சிலது ஹவர் வைஸ். ஓகேவா? எந்த பேசிஸ்லனாலும் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? நீ யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பில்லு கொடுக்க வேண்டியிருக்கும். இதில் வந்து நிறைய இது வந்து ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ ஒரு சர்வரை யூஸ் பண்ணுறதுக்கு 750 ஹவர்ஸ். ஒரு சர்வர், சின்ன சர்வர், அதாவது லோ கான்ஃபிகரேஷனில் ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு சர்வர். டேட்டா பேஸ்லேயும் அதே மாதிரி ஆர்டிஎஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. ஓகேவா? அப்படி நிறைய ஆப்ஷன் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலதுக்கு எல்லாமே சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, வேறு கெட்டிங் இப்போ ஒரு சர்வர் நீ வாங்கணும் அப்படின்னு நினச்சான்னா ஒரு 4-5 கிளிக்லேயே வந்து ஒரு சர்வரை லான்ச் பண்ணிடலாம். ஓகேவா? இதே இது நீ ஃபிசிக்கலாக நீ ஒரு சர்வரை வாங்கி ஓஎஸ் போட்டு சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணணும்னா உனக்கு குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் தேவைப்படும். ஓகேவா? ஆனால் நீ ஏடபிள்யூஎஸில் லான்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்தில் ஒரு சர்வரே லான்ச் பண்ணிடலாம். ஓகேவா? அவ்வளோ ஸ்பீடு, அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் ஹை அவைலபிலிட்டி சொன்னேன்ல, ஹெச்ஏ. ஆமாம், எந்த எக்ஸ்ட்ரா யூசேஜும் இல்லாமல், எந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் இல்லாமல் நம்ம ஹை அவைலபிலிட்டி எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம லான்ச் பண்ணும்போதே ஹை அவைலபிலிட்டி வேணும் அப்படின்னா நம்ம எந்த ரீஜன், எந்தெந்த அவைலபிலிட்டி ஜோனில் வேணும் அப்படிமோ அதை செலக்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி அதுவே அக்கமண்டேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஒரு சர்வர் லான்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, எக்ஸ்ட்ரா ஒரு சர்வரில் லான்ச் பண்ணணுன்னாலும் ஹை அவைலபிலிட்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுவே இது பண்ணிவிடும். ஓகேவா? XY அது வந்து என்னென்னா சும்மா வெர்டிக்கல் ஸ்கேலிங்க்கு அந்த மாதிரி சொன்னேன். இது ஹை அவைலபிலிட்டி அப்படின்னா ஒரு ரீஜனில் இப்போ உனக்கு ஒரு சர்வர் தான் தேவை அப்படின்னா ஹை அவைலபிலிட்டி செலக்ட் பண்ணனா 2 சர்வர் லான்ச் ஆகும். ஓகேவா? 2 சர்வர் லான்ச் ஆகுறது என்னென்னா ஒரே ரீஜனில் இருக்காது, 2 ரீஜனில் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 அவைலபிலிட்டி ஜோனில் கொடுத்துக்கலாம் ஒரே ரீஜனில். ஓகேவா? ரீஜன் அவைலபிலிட்டி ஜோன்லாம் என்னன்னு பார்த்தோம். கரெக்டாக? ஓகே. செக்யூரிட்டி வந்து செக்யூரிட்டி வைஸ் கொஞ்சம் நல்ல செக்யூரிட்டியாக தான் இருக்கும். ஓகேவா? மோர் செக்யூர் தான். ஆனால் ஒரு சில நேரத்தில் ஒரு 98% வந்து செக்யூரிட்டி தான், பிரச்சனையே இருக்காது. வேறு ஒரு 2% மட்டும் எப்போவாது அட்டாக் ஆகலாம். ஓகேவா? ஆனால் ரேரு. அப்புறம் இது வந்து ஃப்ளெக்சிபிள் அண்டு ரொம்ப ஃப்ளெக்சிபிள். சரியா? நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி தேவை அப்படின்னா ஷட் டவுன் பண்ணிக்கலாம், நாளைக்கு தேவைன்னாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டாப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், டெர்மினேட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம், லான்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுதான் ஃப்ளெக்சிபிள்னு போட்டிருக்காங்க. இப்போ நீ கார்ப்பரேட்டில் ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு டேட்டா சென்டர், கார்ப்பரேட்டு தனியாக ஒரு கம்பெனிக்கு ஒரு டேட்டா சென்டர் இருக்குது அப்படின்னா கான்செப்ட் வைஸ் இப்படி தான் இருக்கும். டொமைன் ஒரு இடத்துல இருக்கும்,
நெட்வொர்க் லோட் பேலன்சர் நெட்வொர்க் எல்லாமே இதில் இருக்கும். யூசர் வந்து எல்லாருமே இந்த வழியாக வந்து உள்ளே வந்து கனெக்ட் ஆவாங்க. சரியா? ஃபயர்வால் இருக்கும். எந்தெந்த போர்ட்லேருந்து கனெக்ட் வருதோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி உள்ளே அனுப்போம். ஓகேவா? அது வந்து டேட்டாபேஸ்க்கு போகணுமா, இல்லை சர்வருக்கு போகணுமா, ஸ்டோரேஜுக்கு போகணுமா, எங்கே போகணுமா அப்படிங்கிறதெல்லாம் இது பார்த்து அனுப்போம். இதை வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு புரியல. ஃபயர்வால் வந்து லாக் பண்ணும். இப்போ நீ வந்து உனக்கு அலோவ் பண்ணியிருக்க போர்ட் வந்து 22 மட்டும்னா அந்த 22 போர்ட்டில் வர்ற யூஸரை மட்டும்தான் அலோவ் பண்ணும். மற்ற போர்ட்டில் வர்ற யூஸரை வந்து அலோவ் பண்ணாது. அதுதான் ஃபயர்வாலோட வேலை. இதே ஃபயர்வாலை ஏடபிள்யூஎஸில் என்ன சொல்லுவாங்கன்னா செக்யூரிட்டி குரூப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதில் அடுத்த ஸ்லைடில் வரும் பாரு. இதே இது நீ ஒரு ஏடபிள்யூஎஸில் நீ லான்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சானா இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஒரு டேட்டா சென்டரு. இது ரவுட் 53ங்கிறது டொமைன் நேம் சொல்லணும்ல, அது நெட்வொர்க்கு, விபிசி, லோட் பேலன்சர், செக்யூரிட்டி குரூப்பு எல்லாமே இதில் வந்துடும். சர்வரு பேக்கில் தான் இருக்கும், பேக் எண்டில் இருக்கும். அதுக்கு முன்னாடி உனக்கு ஆர்டிஎஸ் வேணுமா, இல்லை இது வந்து டேட்டாபேஸ். ஓகேவா? இது வந்து சர்வரு, இது வந்து ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் வந்து 2 விதமாக கொடுக்குறாங்க, இஎஃப்எஸ், இபிஎஸ். ஓகேவா? இஎஃப்எஸ்ங்கிறது மல்டிப்புளாக அட்டாச் பண்ணிக்கலாம், மல்டிபிள் டிவைஸில் அட்டாச் பண்ணிக்கலாம், நெட்வொர்க் ஸ்டோரேஜ் சர்வீஸ் மாதிரி. ஓகேவா? நெட்வொர்க் என்எஃப்எஸ் நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம். ஓகேவா? இபிஎஸ் வந்து பிளாக் ஸ்டோரேஜ். இப்போ ஹார்ட் டிஸ்க்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு சர்வரில் மட்டும்தான் அட்டாச் பண்ண முடியும். இபிஎஸ்ஸை வந்து 2-3 சர்வரில், நீ எத்தனை சர்வர் வச்சுருக்கே அத்தனை சர்வரில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஹைப்பர்வைசர் சொன்னோம்ல, டைப் 1 டைப் 2. இது வந்து பார்த்தோன்னா டைப் 2 ஹைப்பர்வைசர். இதில் என்ன இருக்கும்னா ஹார்ட்வேர் இருக்கும். நம்மகிட்ட வந்து ஒரு சர்வர் இருக்கும், அந்த சர்வருக்குன்னு ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணவர் ஹைப்பர்வைசர் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். அதாவது விஎம்வேரோ இல்லை ஆர்கல் விர்ச்சுவல் பாக்ஸோ ஏதாவது இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம வந்து என்ன தேவையான ஓஎஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுவோம். ரெட் ஹேட்டாக இருக்கலாம், லினக்ஸாக இருக்கலாம், விண்டோஸாக இருக்கலாம், மேக்காக இருக்கலாம், எதுனாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், விர்ச்சுவலைசேஷன். ஓகேவா? ஆனால் இதில் என்ன டிமெரிட் அப்படின்னா, இந்த ஓஎஸ் கரப்ட் ஆகிட்டு அப்படின்னா எந்த ஓஎஸுமே நீ யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இது வந்து நம்ம டெஸ்டிங் பர்பஸ்க்காக நம்ம லேப்டாப்பில் வேணால் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி டைப் 1 ஹைப்பர்வைசர் வந்து இது வந்து பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹார்ட்வேர் இது வந்து டைரெக்டாக அந்த ஹார்ட்வேரே விர்ச்சுவலைஸ் பண்ணும். ஓகே, ஹார்ட்வேர் இருக்கும், டைரெக்டாக ஹைப்பர்வைசர்னு ஒரு டூல் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்து என்ன ஓஎஸ்னாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து இப்போ நீ விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணி தான் விர்ச்சுவலைசேஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது. டைப் 1ல் இந்த ஓஎஸ்ங்கிறது விண்டோஸாக இருக்கலாம், லினக்ஸாக இருக்கலாம், எதாக வேணா இருக்கலாம், அதுக்கு மேலே தான் நீ வந்து இன்ஸ்டால் பண்ணுவேன். ஓகேவா? அது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல தேவை கிடையாது. ஓகே, புரியல. ஹார்ட்வேர் இப்போ இது உன்னோட லேப்டாப்னு வச்சுக்கியா, லேப்டாப்பில் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பியா, இது வந்து ஓஎஸ். ஓகேவா? விண்டோஸுங்கிறது ஓஎஸ். அந்த உன்னோட லேப்டாப்பில் விண்டோஸும் இருக்கலாம், லினக்ஸும் இருக்கலாம், மேக்கும் இருக்கலாம். ஓகேவா? அந்த மேக்குக்குள்ளே நீ என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு விர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவேன். அந்த விர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர்னு பார்த்தா இதில் என்னெல்லாம் இருக்குது பார்த்தியா, விர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர். ஓகேவா? விர்ச்சுவல் பாக்ஸ், விஎம்வேர் ஒர்க் ஸ்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா டைப் 2ல் உள்ளது. இதுலேயே விஎம்வேரில் இஎக்ஸ்ஐன்னு ஒன்று, அது வந்து என்னென்னா டைப் 1க்கு உள்ளது. ஓகேவா? நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது விர்ச்சுவலைசேஷன் பண்ணுறதுக்கு. மேஜராக இருக்கிறது ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸும் விஎம்வேர் ஒர்க் ஸ்டேஷனும் தான். ஓகேவா? ஓகே,
இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இதுக்குள்ளே நம்ம வந்து நிறைய சாஃப்ட்வேர் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? டெமோ வேணால் அது காமிக்கிறேன் பிறகு. அது வந்து கொஞ்சம் ஓகே. ஜென் ஹைப்பர்வைசர். ஓகேவா? ஹைப்பர்வைசரில் சொன்னேன்ல, இது வந்து என்னென்னா கெர்னல் இந்த டைப் 2ல டைப் 1ல் உள்ளது. ஓகேவா? இது வந்து ஹைப்பர்வைசராக ஒர்க் ஆகும். டைரெக்டாக இது எப்போ லான்ச் பண்ணாங்க அந்த மாதிரி தான் இருக்குது. அது பிரச்சனை இல்லை. இது வந்து ஜென் ஹைப்பர்வைசர் தான் எல்லா க்ளவுடும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதிலே போட்டிருக்காங்க ஏடபிள்யூஎஸ், ராக் ஸ்பேஸ். ஏன்னா இவங்களுக்கு வந்து டேரெக்டாக ஹார்ட்வேரை விர்ச்சுவலைஸ் பண்ணி மற்றவங்களுக்கு யூஸருக்கு கொடுத்துருவாங்க, எண்ட் யூஸருக்கு. அவங்க வந்து அதில் விண்டோஸோ எதுவுமே தேவையில்லை, டேரெக்டாக விர்ச்சுவலைஸ் பண்ணுவாங்க. பண்ணி யூஸர் என்ன வேணுமோ அதை இன்ஸ்டால் பண்ணிவிடுவாங்க. ஓகே. இது வரைக்கும் உனக்கு எதாவது புரிஞ்சிருக்கா, எதாவது புரியலையா? டவுட்டுன்னா எப்படி? இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இப்போ இது என்னென்னா இதில் வந்து ஏடபிள்யூஎஸ் தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது. ஓகேவா? அந்த சாஃப்ட்வேர் பார்த்தோன்னா இந்த சர்வீஸை க்ரியேட் பண்ணது பார்த்தோன்னா ஏடபிள்யூஎஸ் தான். ரெண்டாவது அசூர், அப்புறம் மூணாவது வந்து ஜிசிபி இருக்குது. ஓகேவா? அப்புறம் இது வந்து ஏடபிள்யூஎஸில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 66க்கு மேலே அவைலபிலிட்டி ஜோன் இருக்குது. ஓகேவா? அசூரில் 54 இருக்குங்க. இப்போ இது எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இது பழைய டாக்குமெண்ட் அப்படிங்கிறனால இருக்குது. இது 70 கூட இருக்கலாம். அந்த 103 கிட்ட நம்ம அப்போவே பார்த்தோம். கரெக்டாக? இப்போ 120 கிட்ட இருக்கலாம் அவைலபிலிட்டி ஜோன், கொஞ்சம் இருக்கும். இது வந்து எல்லாமே டேட்டா மாறக்கூடியது. அவங்களுக்கு எப்போ தேவையோ அந்த இடத்துல டேட்டா சென்டர் க்ரியேட் பண்ணுவாங்க. அதனால் அதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அடிக்கடி மாதம் புது புது ஃபீச்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏடபிள்யூஎஸில். ஓகேவா? இதோட க்ரோத்துன்னு பார்த்தோன்னா ஏடபிள்யூஎஸ் தான் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இது வந்து பழைய சார்ட்டு. இது க்ரோத் ஆனது ஏடபிள்யூஎஸ் தான் அதிகமாக இருக்கும். அசூர் ரெண்டாவது, ஜிசிபி மூணாவது. ஓகேவா? இதை யாரெல்லாம் ஏடபிள்யூஎஸை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா? இது நெட்ஃப்ளிக்ஸு, இந்த கம்பெனிலாம் சாம்சங், இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது. ஓகேவா? பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அசூரையும் பெரிய பெரிய கம்பெனி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? எல்லாமே நீ பார்த்தா தெரியும். ஹனிவெல்லாம் பெரிய கம்பெனி தான், ஹெச்பி. இதை வந்து அசூரை ஹெச்பி யூஸ் பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து டெல்லு யூஸ் பண்ணுவாங்க. உனக்கு டெல்லு வந்து தெரியும். ஓகேவா? சாரி, சாம்சங் யூஸ் பண்ணுறாங்க, எம்ஐ, இதெல்லாம் ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. அசூரை ஹெச்பி, ஆப்பிள். ஓகேவா? அப்புறம் ஜிசிபியையும் யூஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் இது வந்து விர்ச்சுவலைசேஷனுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்லைடு ஓகே. ஓகேவா? அடுத்த ஸ்லைடை பார்க்கலாம்.